தமிழ்நாட்டு அரசியல்லையும் சினிமாவிலையும் அழிக்க முடியாத ஒரு சரித்திரம் இருக்கு. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அவரது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வெளிவந்தது. காலத்தின் சக்கரம் சுழல்கிறது. இதோ இப்போது விஜய் முதல்வராக இருக்கும்போது இவரின் ஜனநாயகன் படம் இம்மாதம் 23ஆம் தேதி திரைக்கு வருகிறது. அந்த வகையில் இருவருமே இந்திய வரலாற்றில் முத்திரை பதித்து விட்டார்கள். கடந்த மாதங்களில் ஜனநாயகன் சந்தித்த அரசியல் விமர்சனங்களும் சட்ட போராட்டங்களும் ஏராளம். விஜயின் ஜனநாயகன் சந்தித்த எதிர்ப்புகளும் ஏளனங்களும் கூட ஏராளம். ஜனநாயகன் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா? தளபதி விஜயின் 69வது படமாக வெளிவரும் இந்த படத்திற்கு 2024 செப்டம்பரில் தளபதி 69 என்ற பெயர் வைக்கப்பட்டது. இது விஜயின் கடைசி படம் என்று அறிவிக்கப்பட்டதால் ரசிகர் பட்டாளம் கலங்கியது. திரையுலகம் பதறியது. விஜய் தனது அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பினரும் கேட்டுக்கொண்டனர். வருடத்திற்கு ஒரு படமாவது நடித்து தர வேண்டும் என்று பலரும் அவரை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் விஜய் அவர்கள் எதற்கும் செவிமடுக்கவில்லை. முழு நேர அரசியல்வாதியாக மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காகத்தான் சினிமா துறையை விட்டு விலகுவதாக விளக்கமளித்தார் விஜய். நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இது மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நேரத்துலலாம் டே ஒன்லேருந்து என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேலே என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனால தான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிற்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒண்ணுனா வந்து தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். 2024 அக்டோபரில் சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு தொடங்கியது. 2025 ஜனவரியில் படத்திற்கு ஜனநாயகன் என்ற அதிகாரப்பூர்வ தலைப்பு அறிவிக்கப்பட்டது. 2025 ஏப்ரல் மே மாதங்களில் கொடைக்கானல் தாண்டிக்குடியில் இறுதிக்கட்ட காட்சிகள் மலைப்பகுதிகளில் படமாக்கப்பட்டன. ஜனநாயகன் படம் முதலாவது அக்டோபர் 2025 வெளியிட திட்டமிடப்பட்டது. இது முடியாது போகவே 2026 பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டு 2025 டிசம்பர் 18 சான்று பெறுவதற்காக தணிக்கை குழுவிடம் படம் சமர்ப்பிக்கப்பட்டது. சான்றிதழ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் திருத்தக்குழுவிடம் மேல்முறையீட்டுக்காக படம் அனுப்பி வைக்கப்பட்டது. கால தாமதத்தை எதிர்த்து 2026 ஜனவரி 6 தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. கால தாமதத்தினால் பெரும் நிதி இழப்பு ஏற்படுத்துவதாக நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. திட்டமிட்டபடி 2026 ஜனவரி 9 அன்றும் படம் வெளிவரவில்லை. இதனால் பட வெளியீடு காலவரையற்ற வகையில் தள்ளி வைக்கப்பட்டது. 2026 ஜனவரி முதல் மார்ச் வரை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், திருத்தக்குழு என பல கட்ட சட்ட நடவடிக்கைகள் நடைபெற்றன. திருத்தக்குழு உறுப்பினர் ஒருவரின் உடல்நலக்குறைவால் திருத்தக்குழு கூட்டம் நடைபெறவில்லை என்ற தகவல் தரப்பட்டது. இதற்கிடையில் 2026 ஏப்ரல் 9 அன்று படம் முழுவதும் சட்டவிரோதமாக இணையத்தில் கசிந்தது. இதையடுத்து தயாரிப்பு நிறுவனம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23 அன்று நடந்தது. 2026 மே 4 ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றது. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மே 10, 2026 அன்று பதவியேற்றார். ஜோசப் விஜய் எனும் நான் இந்நிலையில் ஜனநாயகன் படத்தில் வரும் 12 காட்சிகளை அல்லது வசனங்களை மாற்ற அல்லது நீக்க தணிக்கைக்குழு உத்தரவிட்டது. விஜயின் அரசியல் கட்சியை குறிக்கும் டிவிகே என்ற வார்த்தை மற்றும் நியூ இண்டியா என்று மத்திய அரசை மறைமுகமாக விமர்சிக்கும் வார்த்தை ஆகியவை
முழுமையாக மியூட் செய்யப்பட்டன. இந்தியா என் கால்ல விழ வைக்கிறேன் போன்ற தேச இறையாண்மைக்கு எதிரானதாக கருதப்பட்ட வசனங்கள் மற்றும் பாகவதம், ரங்கநாதர் போன்ற ஆன்மீக மதப்பெயர்கள் சார்ந்த குறிப்புகள் நீக்கப்பட்டன. தேசிய கொடி தரையில் விழுவது போல் அமைக்கப்பட்டிருந்த காட்சி படத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இதுபோன்ற மாற்றங்களுக்கு பின் தணிக்கை குழு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. சட்ட போராட்டத்தை சந்தித்த ஜனநாயகன் நீண்ட தாமதத்திற்கு பிறகு 2026 ஜூலை 23 அன்று ரசிகர்களுக்கு விருந்தளிக்க வெளிவருகிறது. இந்நிலையில் மாநில அமைச்சர் அந்தஸ்து உடைய தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கே. வெங்கடநாராயணா தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதியை தமிழகத்தின் முதல்வராக்கி அழகு பார்த்த ரசிகர்களுக்கு விஜய் அவர்கள் தனது அன்பு பரிசாக ஜனநாயகன் படத்தை வழங்குகிறார். தளபதியை இனி திரையில் பார்க்க முடியாதே என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற அவரது ரசிகர்களுக்கு விஜய் கான்ஃபிடென்ட்டா என்ன செய்தி சொல்கிறார் என்பதை ஜனநாயகன் மூலமாக தெரிந்து கொள்வோம். புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார்.